ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். இதை மட்டும் எப்போவுமே மறக்காதீங்க. தேவையில்லாத காரியங்களுக்கு பயப்படாதீங்க, தேவனுக்கு பயப்படுங்க. இன்னைக்கு என்ன பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரத்துடைய 16வது வசனப்படியாக சொல்லுகிறது, ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். இங்க ஞானியை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு விஷயம். ஞானிக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன அப்படின்னா, தேவையில்லாத காரியத்துல மூக்க நுழைச்சிட்டோம் அப்படின்னா என் வாழ்க்கை வீணா போயிடும். அவன் தீமைக்கு விலகுகிறான். தீமையான ஒரு காரியம் நடக்க போகுது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மகிட்ட சண்டை இழுப்பாங்க, நம்முடைய உறவுகள் நம்மகிட்ட சண்டை இழுப்பாங்க. ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு நிறைய காரியங்கள் கொண்டு வந்துடும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். நான் போய் சண்டை போட்டேன்னா கோபம் வரும், கோபம் வந்தால் பாவம் வந்துடும். அதனால தான் ஞானிக்கு ஒரு பயம் இருக்குது. நான் தீமை செய்வதற்கு விலகிறேன், நன்மை செய்ய முந்திக் கொள்ளுங்கள். நன்மை செய்கிறதுக்கு நம்ம முன்னாடி போகணுமே தவிர தீமையை விட்டு விலகணும். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதனால் இப்போ ஞானிக்கு ஒரு பயம் இருக்குது. இங்கே ஒரு சூழ்நிலை, எனக்கு தேவையில்லாத ஒரு சூழ்நிலை வருதுன்னா அந்த இடத்த விட்டு நான் விலகுறது நல்லது. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு உலகத்தாரே சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கன், தீமை செய்கிறவன், தவறான கூட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த கூட்டத்திலிருந்து விலகுவது தான், அந்த கூட்டத்துக்கு பயந்து விலகுவது தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இங்கே மூர்க்கன் என்ன செய்கிறான்னா துணிகரம் கொள்ளுகிறான். இப்போ அவன் மூர்க்கன், அவன் கோவக்காரன், டக்குன்னு போய் சண்டை போட்டு இருக்கிற சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, இருந்த எல்லாம் ஆசீர்வாதம் போச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காரணும், இல்லை கேஸாக அப்புறம் செலவு பண்ணணும், இருந்த பணமும் போச்சு, எல்லாம் போச்சு. ஞானிக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த காரியத்தில் என் மூக்கை நுழைச்சிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கை அழிந்து போகும், என் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை இழந்து போகும். அதனால் ஞானிகளாய் வாழ்கிறது தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். சில காரியம் நமக்கே தெரியும், இதை நம்ம மூக்கை நுழைச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் சில அடி விழுவும் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம மூக்கை நுழைப்போம். பரவாயில்ல, இன்னைக்கு இவனை நம்மளை 1 2 நினைச்ச வேண்டிதான் பாத்திர வேண்டியது. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத மூர்க்கங்கள், சில காரியங்கள்லேருந்து நம்ம விலகித்தான் ஆகணும். கோபம் வரும், கோபம் வராமல் இல்லை, கோபம் வரும், மாம்சிக வாழ்க்கை தானே, கோபம் வரதான் செய்யும். ஆனால் தேவையில்லாத சண்டைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதக்கேடை கொண்டு வந்துடும். பணக்கிரயமாக போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிடும். தீமையை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நம்முடைய இருதயத்தில் கோபம் கொண்டால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஏன்னா பழி வாங்குவது கர்த்தருக்குரியது. உங்கள்கிட்ட ஒருத்தர் ரொம்ப சண்டைக்கு வரானா, பிரச்சனைக்கு வரானா, பரவாயில்ல, ஞானிகளைப் போல பயந்து தீமைக்கு விலகிருங்க. நம்ம விலகி போக ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஞானியை போல வாழ பழகுங்க. ஞானியை போல உங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். தீமைக்குள்ளே நான் போயிடக்கூடாது, தீமையை விட்டு விலகணும். அதனால் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய படிப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். God bless you.